Hello everyone, welcome back to my channel Sadhna Movies Reaction. So guys, today I'm gonna react on sixth part of Katti movie. But if you came here for the first time, hi, I'm Sadhna. I do reaction here on movie scenes. If you're interested in this kind of video, please do consider subscribing. Also follow me on Instagram. Link will be in description box. But for now, let's start. Oh, நடுவர் மன்ற தீர்ப்பு தன்னூத்து கிராமத்துக்கு சாதகமா இருக்கு. அந்த வாட்டர் சோர்ஸ் விவசாயத்துக்கு தான் பயன்படுத்தணும்னு குறிப்பிட்டிருக்காரு மிஸ்டர் லட்சுமி குமார். ஆனா இன்னைக்கு காலையில எம்என்சி தரப்புல ஒரு விஷயம் சப்மிட் பண்ணிருக்காங்க. அதுல தன்னூத்து கிராமத்தை சுத்தி 200 கிராமத்து முதல் தலைமுறை பட்டதாரி இளைஞர்கள் சுமார் 2324 பேர் எங்களுக்கு ஃபேக்டரி தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. oh, மை லார்ட், திடீர்னு தன்னூத்து கிராமத்தை சுற்றி உள்ள இளைஞர்கள் இந்த கேஸுக்குள்ள எப்படி வந்தாங்க? அவங்க உண்மையிலேயே அந்த கிராமத்தை தான் சேர்ந்தவங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்காங்க. அடுத்த தலைமுறை இளைஞர்கள், அதுவும் டிகிரி ஹோல்டர்ஸ் என்ன விரும்புறாங்கங்கிறது இதுல முக்கிய பங்கு இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த மை லார்ட், அவங்க உண்மையான கிராமத்து இளைஞர்கள் தான் அவங்க ப்ரூவ் பண்ணணும். அவங்க 2324 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது ஃபேக் நீங்க நினைச்சா நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். அது ஃபேக்னு ப்ரூவ் பண்ண கொஞ்சம் டைம் கொடுங்க. எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வேணும். ஓகே, இந்த வழக்கை இதுக்கு மேலேயே தள்ளி வைக்க முடியாது. இறுதி தீர்ப்பு இன்னும் 5 நாள்ல. அதுக்குள்ள இதெல்லாம் நீங்க போலீஸ் சப்போர்ட்டர்ஸ் oh. ப்ரூவ் பண்ணலன்னா தீர்ப்பு கார்ப்பரேட் பக்கம் வர வாய்ப்பு இருக்கு. கோர்ட் டிஸ்மிஸ். சார், கேஸ்ல புதுசா ஒரு பிரச்சனை No. வந்திருக்கு. அதான் சார் கொஞ்சம் லேட் ஆகுது. அவங்க வச்சிருக்கிற டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், ரேஷன் கார்டு, ஆளுங்க எல்லாம் ஒரிஜினல். அப்படியா? நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். ஆனால் இந்த 2300 பேரும் இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. கூலி வேலை. எதுக்காக வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்கள பார்த்து செலக்ட் பண்ணாங்க? அவங்க வேலை செய்யற கம்பெனிஸ் ஃபோன் நம்பர் இருக்கா? கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் 50 பேரோட நம்பர்ஸ் இப்போ ரெடியாக இருக்கு. அவங்க கிட்ட பேசுங்க, எனக்கு டவுட்டாக இருக்கு. ஹலோ, நான் இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன். என் பேர் ஜீவானந்தம். அன்னூத்து ஜீவானந்தானா? ஆமாம், மருதமுத்து. தன்னூத்து கிராமத்தில் ஃபேக்ட்ரி தான் வரணும்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களே, அப்படியா? அப்படி எதுவும் பண்ணலையே. இல்லையே? உங்கள் பேர், ரேஷன் கார்டு, டிகிரி எல்லாம் இருக்கு. இல்லைண்ணே, நானே இங்கே வந்து குப்பை பொறுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஊருக்கு வந்து வயல்ல எப்படா வேலை செய்வோன்னு இருக்குண்ணே. நீங்கள் சென்னைக்கு வந்து இதை கோர்ட்டில் சொல்கிறீங்களா? 4 வருஷம் கான்ட்ராக்ட்ல வந்திருக்கேண்ணே. பாஸ்போர்ட் அவங்க தான் இருக்கு, தரமாட்டாங்கண்ணே. கம்பெனி Oh. கார் ஓட்டிட்டு இருக்கேண்ணே. பாஸ்போர்ட் யார்கிட்ட இருக்கு? பாஸ்போர்ட் அவங்க கிட்ட தான் இருக்கு. அண்ணே, நான் 4 வருஷம் கான்ட்ராக்ட்ல வந்திருக்கேன். பாஸ்போர்ட்ல அவங்க கிட்ட தான் இருக்கு. Oh. நடுவுல அந்த மாதிரி விட மாட்டாங்க. Oh, they intentionally money. chose those எல்லாருமே persons. வெளிநாட்டு கார்ப்பரேட் கம்பெனில லேபர்ஸா இருக்காங்க. போட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க. கார்ப்பரேட் கம்பெனி இன்னொரு கார்ப்பரேட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பாஸ்போர்ட் கூட கொடுக்க மாட்டாங்க. ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படின்னா லூஸ். அவங்க சைடு தான் தீர்ப்பு. Oh. என்ன ட்ரை பண்ணியா? ஒரு சொத்த வக்கீல வச்சுக்கிட்டு கார்ப்பரேட் கம்பெனி எதிர்க்கிறியா நீ? என்கிட்ட ஒரு அட்வொகேட் டீமே இருக்குடா. கார்ப்பரேட் மூளை. அதுல ஒருத்தரை கூட நீ Oh. கோர்ட்டு கூட்டிட்டு வர முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் ஒர்க் பண்றது மல்டிநேஷனல் கம்பெனில. அது உலகம் ஃபுல்லா இருக்குடா. எனக்கு அடிபட்டா மொத்த பேரும் ஒண்ணா வருவாங்க. Oh. கார்ப்பரேட்டுங்கிறது ஒரு செலந்தி வலை. அதுல மாட்டின சின்ன பூச்சி தான் கிராமம். கார்ப்பரேட் கம்பெனிக்கு பிரச்சனைனா கார்ப்பரேட் கம்பெனிஸ் மட்டும்தான் ஒன்று சேருவாங்க. ஆனா விவசாயிக்கு பிரச்சனைனா ஒட்டு மொத்த மக்களும் ஒன்று சேருவாங்கன்னு அவங்களுக்கு நம்ம காட்டுவோம். நம்ம Oh. பிரச்சனை எல்லாருக்கும் தெரியணும். அதுக்கு மீடியா சப்போர்ட் வேணும். நியூஸ் போடுறோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆஃப் பேஜ் எல்லாம் வராது. 6வது பக்கத்துல ஒரு 7 வரி வரும். எவ்வளவு ஹார்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. 3 வருஷத்து பழைய நியூஸ் இது. Oh. பண்ணலாம் பஸ். உங்க சைடுல இருந்து ஒரு 10 பேர், அவங்க சைடுல இருந்து ஒரு 10 பேர். ஏற்கனவே செத்து போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க சைடுல இருந்து ஒன்லி லேடிஸ். குழந்தைங்க இருந்தா இன்னும் சூப்பர். Oh. எல்லாரும் நல்லா பிரைட்டா அழுவணும்.
நடுவில் கொஞ்சம் கோவப்படணும், திட்டணும். ஆனா நீங்க யாரும் தடுத்துடக்கூடாது. ஏன்னா கேமரா ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதை நம்ம எடிட் பண்ணி எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு சார் இன்னும் 5 நாள்ல தீர்ப்பு சார். ஸ்லாட்லாம் அவ்வளவு இம்மீடியட்டா கிடைக்காது பாஸ். என்ன பேசுறீங்க? ஓ! 2300 பேரை பொய்யா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ண எங்களால முடியல. அதோட அதிகமா மக்கள் சப்போர்ட் பண்ணாதான் கோர்ட்ல நம்ப வைக்க முடியும் சார். சார் உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா இது நியூஸ் வேல்யூவே இல்லையே. இப்போ ஒருத்தன் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் பண்றானா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. தீ குளிக்க போறேன்னு மிரட்டின ஒரு வேல்யூ இருக்கு. தீ குளிச்சிட்ட ஒரு வேல்யூ இருக்கு. ஒரு கிராமம் அழிய போகுது, விவசாயில பட்டி கிடக்குறானா, சிட்டில இருக்கிறவங்களுக்கு என்ன சார் இருக்கு? இதை மீடியா ஓ! கவர் பண்ண மாட்டாங்க. இதுல என்ன நியூஸ் வேல்யூ இருக்கு? வில்லேஜ் ப்ராப்ளம்ப்பா. அங்கேயே முடிக்க வேண்டியதானே, இங்கேயே கொண்டு வரீங்க. போங்கப்பா. ஹலோ. ஐயா, நாங்க தன்னூத்து கிராமத்துல இருந்து பேசுறோங்க. எங்க ஊர் பெரியவங்க இருந்தா அவங்க கிட்ட ஃபோன் கொடுங்களேன். கொடுக்குறேம்மா. உங்க கிராமத்துல இருந்து ஃபோன். தாத்தா, நல்லா இருக்கீங்களா? இருக்கிறாம்மா. கேசியே 5 நாள் தள்ளி வச்சுட்டாங்க. வந்துரும்மா. சரி தாத்தா, அம்மா அண்ணன் கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. இதை கொடுக்குறேம்மா. உங்க அம்மா பேசணுமா? ஓ! ஹலோ தம்பி, அம்மா. நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் மனசு மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாங்க எல்லாரும் சேலக்காரியம்மனை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். பக்கத்து வீட்டு கோகிலா உன்கிட்ட பேசணுமா? அண்ணே, நல்லா இருக்கீங்களா? இருக்குமா. போன வாரம் அப்பா துபாயில இறந்துட்டாருன்னு. வேலைக்கு போன இடத்துல நெஞ்சு வலிக்குதுன்னுச்சான். இங்க பாடி அனுப்புறேன்னாங்க. கேஸ் முடியற வரைக்கும் ஆம்பளைங்க யாரும் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு இருக்கோம்ல. அதான் அங்கே எல்லாம் பண்ணிட்டு சொல்லிட்டோம். ஓ! வச்சிடுறேன். தம்பி, பத்திரிக்கை, டிவி இவங்க கவனம் நம்ம பக்கம் திரும்பணும்னா நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா போலாம். இன்னும் 5 வருஷமோ 6 வருஷமோ இருக்க போறோம். மக்களுக்கும் நம்ம நியூஸை படிக்க ஆர்வம் வரும். நம்ம பிரச்சனையை சொல்றதுக்கும் வழியா இருக்கும். ஏன் செத்து போனாதான் நம்மளை திரும்பி பார்ப்பாங்களா? விவசாயி சாகிறதுக்கு முன்னால தடுக்க வர மாட்டாங்களா? ஒரு பொட்டி கடைக்காரன் அடிச்சா கூட மொத்த பொட்டி கடைக்காரனும் ஒண்ணா வரும். வட்டி கடைக்காரன் அடிச்சா மொத்த வட்டி கடைக்காரனும் ஒண்ணா வரும். ஆனா ஒரு கிராமத்தான அடிச்சா சிட்டில இருக்கிறவங்கள வர மாட்டாங்கல்ல. அரிசி, பருப்பு, காய்கறி, கொத்தமல்லி, கருவேப்பிலை வரைக்கும் கிராமத்துல இருந்து வரணும். ஆனா ஒரு கிராமத்தா செத்தான்னா மூக்கம் பிடிக்குவாங்களா? சிட்டியில பைப்பை திறந்தா தண்ணி, அந்த தண்ணிக்காக விவசாயிக்கு போற கஷ்டம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? பெரிய வெப்பம். பைப்பை திறந்தா 24 மணி நேரம் தண்ணியை பாக்குறவங்களுக்கு விவசாய படுற வலிய புரிய வைப்போம். அடுத்த 3 நாளைக்கு சென்னை சிட்டில தண்ணி வராது. தண்ணியை தவிர வேற எதை பத்தி நினைக்க கூடாது. லோக்கல் சேனல் இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் இப்ப எப்படி வராங்கன்னு பாருங்க. எப்படிப்பா முடியும்? சென்னை சிட்டியோட ப்ளூ பிரிண்ட் வேணும். Oh, he will use his brain. Woo! சென்னை சிட்டிக்கு 70% தண்ணி ஏரி மூலமாகவும் 20% லாரி மூலமாகவும் 10% கிரவுண்ட் வாட்டராகவும் வருது. இந்த ஏரி மூலமா வர தண்ணியை மட்டும்தான் நம்ம பிளாக் பண்ண போறோம். இந்த 70% ஏரி வாட்டர் யூஸ் பண்ற மக்கள் லாரி வாட்டருக்கு வரும்போது 2வது நாள் சிட்டிக்குள்ள லாரி வாட்டர் பத்தாம போயிடும். 3வது நாள் தண்ணி மட்டும்தான் ஒட்டுமொத்த மக்களுடைய தேவையா இருக்கும். நம்ம நோக்கம் மக்கள் பாதிக்கப்படணும்ன்றது இல்ல. கிராமத்தோட அழிவு சிட்டில இருக்கிறவங்களுக்குலாம் தெரியணும். எல்லா மீடியாவும் நம்மள திரும்பி பார்க்கணும். அவ்வளவுதான். சிட்டிக்கு எத்தனை ஏரியில இருந்து வாட்டர் வருது? செம்பரம்பாக்கம் ஏரி, புழல் ஏரி, வீராணம், பூண்டி, சோழவரம் ஏரி. ஆனா ஏரியிலிருந்து வர தண்ணியை நாம எப்படி பார்த்து எடுக்க முடியும்? சொல்றேன். அதுக்கெல்லாம் ஆளுங்க நீங்களும் நானும் தான். நாங்களா? இந்த வயசான காலத்துல எங்களால என்னப்பா பண்ண முடியும்? வீட்டுக்கு பாரமா இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் பெற்ற பிள்ளைங்களே
எங்களை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. வயசானா என்ன? தாழ்த்தப்பட்டவங்களுக்காக தந்தை பெரியார் போராடினது 94 வயசுல. நோயாளிகளுக்காக ஓடி ஓடி சேவை செஞ்சப்போ மதர் தெரேசாக்கு வயசு 87. மொத்த வெள்ளக்காரங்களையும் கப்பல் ஏற்றி அனுப்புனப்போ காந்திக்கு வயசு 77. ரிட்டையர்மெண்ட்ன்றது டேட் ஆஃப் பர்த்ல இல்ல, இங்க இருக்கு. உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு தூக்கி எறிஞ்சு உங்க குடும்பத்துக்கு ப்ரூவ் பண்ணுங்க. யார் வராங்க கூட? When they are ready to die, why will they not help him? உங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்பிக்கையானவங்க, தைரியமானவங்க யாராவது இருந்தா வர வைங்க. நமக்கு இன்னும் 60 பேர் வேணும். Oh. They just want 60. They got, I think, more than that. அஞ்சு மணிக்குள்ள மோட்டர் ஆன் பண்ணோம். இப்பவே 1 hour லேட் ஆயிடுச்சு. ஏய் என்னடா கீழே? அந்த பைப்பு ஃபுல்லா தெரியணும். சரி. அங்கிதா, நீ செம்பரம்பாக்கம் போயிடு. அங்க மத்த பெரியவங்களா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி நான் போறேன். தாத்தா, நீங்க அந்த சீடியை வந்து ஏற்கலப்பையில இங்க தொங்க விட்டுறணும். சரியா? சரிங்க. விட்டுட்டு வந்துடுங்க. குழாய்க்குள்ள இவங்க போனா தண்ணி எப்படி சார் அனுப்புறது? எஸ்பி இன்ஃபார்ம் பண்ணோம். இது எந்த இடம்? What's happening? யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? Oh. They are sitting in strike here. Wow. Wow. யோ, என்னையா பண்றீங்க உள்ள? வெளிய வாங்கயா. நீங்க வரீங்களா? நான் உள்ள வரவா? வந்துதான் பாரு. நாங்க மொத்தம் 25 பேரு. இங்க வேற பெட்ரோல் கேடு ஊத்தி விட்டு கொளுத்திடுவோம். 26 ஒன்னையும் சேர்த்து. உள்ள ஆள் இருக்காங்க சார். எல்லாம் கிளவனுங்க. தீ குளிச்சிடுவோம்னு மிரட்டுறாங்க சார். 5 மணிக்குள்ள வாட்டர் சிட்டிக்கு அனுப்பணும் சார். இப்போ மணி 9 ஆச்சு. சார், இப்போதான் நியூஸ் வந்தது. இங்க மட்டும் இல்ல, பூண்டி, சோழாவரம், செம்பரம்பாக்கம், வீராணம்னு 5 ஏரியும் லாக் பண்ணிருக்காங்க. எல்லாருமே வயசான கிழவனுங்க சார். Very nice, yaar. சொல்லுங்க சார். தள்ளி போயா சார். குழாயோட ஃப்ரண்ட் போர்ஷனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணோம் சார். ஒரு இடத்த உடைக்க ட்ரை பண்ணும்போது அவங்க உள்ளே நடந்து போயிடுறாங்க சார். 18 கிலோமீட்டர் பைப் உடைச்சிட்டா ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். உள்ள எல்லாரும் பெட்ரோல் கேன் வச்சிருக்காங்க சார். அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா நேஷனல் இஷ்யூ ஆயிரும். அந்த கிராமத்தை சேர்ந்த ஜீவனந்தன் தான் இவ்வளோ பண்றான் சார். அவனா அது உள்ளதான் இருக்கான். அவன் சொன்னா மட்டும்தான் இவங்க வெளியே வருவாங்க. கிராமத்தானுங்க எப்படி அப்படி கிரிமினல் தனமா யோசிக்கிறாங்க? என்ன அங்க எப்படி இருக்கு? இங்க வெளியே ஃபுல்லா பிரஸ், இங்கிலீஷ் பேப்பர், தமிழ் பேப்பர், உள்ளூர் டிவி, வெளியூர் டிவி, ஹிந்தி, இங்கிலீஷ்னு வண்டி வண்டி அனுக்கிறானுங்கப்பா. இது மீடியாவோட பசி. அது நமக்கு முக்கியம் இல்லை. இது மக்கள் பசியா மாறணும். மக்கள் நம்ம கிட்ட கேள்வி கேட்கணும். அப்ப நம்ம பேசலாம்.
Oh. Woo. Love it. So guys, जैसे कि हमने सिक्स्थ सीन भी देख लिया है कत्ती मूवी का, the movie is going super fun. What a nice idea they got to mold all the dhyan, like all the concentration of like everyone's eye on the village people, why they are doing this. People, when they will not get water, obviously they want it, okay, and they will obviously any city will question about it, and all the media and everyone want to know. Then the news will become more big, and then they will tell this is happening, that is happening, because a big company, a big corporate company, they are challenging for that, like they really need some more back support. And those people who are working outside, they took only those people and they presented their real documents and all, which is like a quite brain, like he used the right brain to do all this, like that corporate man. But when you will use a lot of brain and to defeat you, other person have to use more than you, okay, and then that is what they did. They blocked all the pipes. Obviously they can't release the water, they can't kill them, like this can't be happen, they have to listen what is happening, right? So it was such a fantastic plan they made together, and this is how they are doing. And I don't know what will happen because Jivanandam is already out of the jail now. In pre-climax I think he might come, and let's see what will happen, what people will think about him, what will happen. Like I want to see that drama, which obviously some drama will happen because Jivanandam when will come, so he will say all that. But maybe if he will see or he will realize ki, oh, okay, like he's helping in that way, so maybe they both will be together. And let's see, whatever will happen. I just want to see that in pre-climax and climax scene. Only two parts left. I'm excited to see all those scenes as well. What about you guys? Did you like my reaction? Comment down below. If you like this video, give it a thumbs up, subscribe my channel. I will see you super soon in pre-climax scene. Till then, bye bye.